சரியாக 11 மணி அளவில் 1500க்கும் மேற்பட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்கள் கங்கை கொண்டானில் அமைந்துள்ள தனியாருக்கு சொந்தமான பன்னாட்டு கம்பெனிகளான பெப்சி மற்றும் கொக்கோ கோலா நிறுவனம் தாமிரபரணி ஆற்றில் நீரை உரிந்து கொள்ளை லாபம் அடிக்கிற கொடிய செயலை கண்டிக்கின்ற வகையிலும் விவசாய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாள் ஒன்றுக்கு லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் உறிஞ்சுகின்ற அந்த அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து ஜனநாயக ரீதியாக என்னுடைய தலைமையில் எங்கள் கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு காவேரி உள்ளிட்டவர்கள் நாங்கள் அமைதியான வழியில் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம். அப்போது திடீரென்று அங்கு வந்த அந்த கங்கை கொண்டான் பேரூராட்சியினுடைய காவல்துறை ஆய்வாளர் சிவமுருகன் என்பவர் மேற்படி கங்கை கொண்டான் அந்த தனியார் ஆலைக்கு ஆதரவாகவும் அவரிடத்தில் பல உதவிகளை பெற்று தொடர்ந்து அங்கு ஜனநாயக ரீதியில் போராடுகின்ற நசுக்கிற செயல்பாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அவர் இங்கே என்னடா உங்களுக்கு போராட்டம் வேண்டி கிடக்கிறது என்று எடுத்த உடனேயே தடியடி நடத்தினார். இந்த தடியடியில் 10க்கும் மேற்பட்டவர்கள் மண்டை உடைந்து படுகாயம் அடைந்து தற்போது நெல்லையில் இருக்கிற அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இங்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். எங்களுடைய வேண்டுகோள் என்பது 1500க்கும் மேற்பட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்களை காவல்துறை தங்களது வாகனங்களில் ஏற்றி கைது செய்து மண்டபங்களுக்கு அழைத்து செல்லுங்கள் என்றுதான் நாங்கள் சொன்னோம். அவர்கள் வெறும் 4 வேன்களில் 100 பேரை மட்டும் கைது செய்துவிட்டு மற்ற கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு இங்கு கூடி போராடக்கூடாது, இனிவரும் காலங்களில் இந்த ஆலைக்கு எதிராக போராடுகின்ற எந்த ஒரு அரசியல் கட்சியும் அமைப்புகளும் போராடக்கூடாது என்பதற்காகவே இதோடு இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று தனியார் ஆலையினுடைய உத்தரவுக்கு இணங்க விசுவாசமாக தமிழக காவல்துறையில் இருக்கின்ற ஒரு சில அதிகாரிகளுடைய தூண்டுதலோடு திட்டமிட்டு இந்த கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்கிறது. நீங்க பாருங்கள், உங்களுடைய நியூஸ் தொலைக்காட்சியில விஷுவலாக இப்போது காமித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எங்கேயாவது எங்கள் கட்சி பன்னாட்டு அமெரிக்கா நிறுவனமான பெப்சி கொக்கோ கோலா நிறுவனம் திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் ஷிப்காட் வளாகத்திற்குட்பட்ட பகுதியில் நாள் ஒன்றுக்கு 25 லட்சம் லிட்டர் தண்ணீரை உரிந்து கொக்கோ கோலா தயாரித்து வருகின்றார்கள். அதேபோல் நாள் ஒன்றுக்கு 25 லட்சம் லிட்டர் தண்ணீரை உரிந்து பெப்சி பாட்டில்களில் அடைத்து வைத்து நீரை விற்பனை செய்வதற்கான ஒரு அனுமதியை பெற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் வற்றாத நதிகளில் ஒன்றாக, மாசுபடாத நதி ஒன்றாக இருப்பது ஒரே நதி தாமிரபரணி நதி மட்டும்தான். ஏற்கனவே பாலாறு, நெய்யல், காவேரி, தென்பெண்ணை என்று பல்வேறு ஆறுகள் முற்றுமுழுதுமாக மாசடைந்து முற்றுமுழுதுமாக நிலத்தடி நீர் பாதிப்படைந்து ஆறே இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கிற இந்த சூழலில் இந்த பன்னாட்டு நாசகர நிறுவனமான பெப்சி கோக் நிறுவனம் தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீரை ராட்சச போர்வெல் மூலியமாக உரிகின்ற ஒரு திட்டத்தை அங்கு நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். அரசாங்கத்தில் அனுமதி வாங்குவது 25 லிட்டர் ஒரு நாளைக்கு நாங்கள் உறிந்து கொள்கிறோம் என்று வாங்கிவிட்டு நாள் ஒன்றுக்கு 1 கோடி லிட்டர் தண்ணீரையும் 2 கோடி லிட்டர் தண்ணீரையும் அவர்கள் மறைமுகமாக உரிந்து கோடிக்கணக்கான ரூபாய் லாபம் சம்பாதித்து வருகிறார்கள். ஆதலால் அந்த பெப்சி கோக் நிறுவனம் தண்ணீரை ஆழ்துளை கிணறு மூலமாக தாமிரபரணியில் ஆற்றிலிருந்து உறிஞ்சுவதற்கு அனுமதி அளித்ததை ரத்து செய்ய வேண்டும், அந்த கம்பெனி அந்த மண்ணிலிருந்து விரட்டப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்து பெருந்துறையில் எப்படி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த விவசாய மக்கள் அங்குள்ள போராட்ட குழுவினுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அங்கு பெப்சி நிறுவனம் வர அனுமதியை மறுத்து திருப்பி அனுப்பினார்களோ, அதேபோல் இந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொண்டு இந்த ஷிப்காட் வளாகத்தில் அமைய இருக்கின்ற பெப்சி நிறுவனத்தை திருப்பனுப்ப வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்து 1 மாத காலத்திற்கு முன்பாக உங்களை போன்ற ஊடக நண்பர்களை அழைத்து நெல்லையிலே பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி ஒரு அமைதியான வழியில் அறவழியில் ஒரு மாபெரும் போராட்டத்தை அங்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி நேற்று காலை 11 மணி அளவில் நடத்தியது. அப்படி இந்த பணியை நாங்கள் நடத்துவதற்கு தொடங்கிய காலத்திலிருந்தே அந்த பகுதியினுடைய கங்கை கொண்டான் காவல்துறை ஆய்வாளர் சிவமுருகன் என்பவர், இங்கு என்ன உங்களுக்கு போராட்டம் வேண்டி கிடக்கிறது, அமெரிக்காவை எதிர்த்து நீங்கள் போராடி வெற்றி பெற முடியுமா என்று எங்கள் மாவட்ட செயலாளரை, எங்கள் நகர செயலாளர்களை தொடர்ந்து அச்சுறுத்தி மிரட்டி வந்தார்கள். பொய் வழக்கு போட்டு குண்டாசிரியை உள்ளே தள்ளிவிட மிரட்டி வந்தார்கள். அதையும் தாண்டி அமைதியான வழியில் அறவழியில் உங்களை போன்ற 50க்கும் மேற்பட்ட ஊடக பத்திரிகை நண்பர்கள் முன்னிலையில் அந்த போராட்டம் அமைதியாக நடந்து பத்திரிகையாளர்கள் எல்லாம் சந்தித்து விட்டு காவல்துறை என்னை கைது செய்தார்கள். நான் வேனிலே ஏறி கைதானேன். என்னோடு வந்தவர்கள் 1070 பேர். ஆனால் காவல்துறை கொண்டு வந்த வாகனமோ வெறும் 2 வாகனம். என்னை ஒரு வண்டியில் ஏற்றி விட்டார்கள். 400க்கும் மேற்பட்ட பெண்களில் ஒரு 20 பெண்களை மட்டும் ஒரு வாகனத்தில் ஏற்றி விட்டார்கள்.
மீதம் இருந்த எங்கள் தொண்டர்கள் எங்கள் தலைவரை கைது செய்து விட்டீர்கள், எங்கள் தலைவரோடு எங்களையும் கைது செய்யுங்கள் என்று கோரிக்கை வைத்து காவல்துறை ஒதுக்கப்பட்ட அந்த இடத்தில் அமைதியான முறையிலே அங்கு நின்று கைது செய்ய நாங்கள் வற்புறுத்தி கொண்டிருந்தார்கள் எங்கள் தொண்டர்கள். உடனடியாக ஏற்கனவே பேசி வைக்கப்பட்டு திட்டம் தீட்டப்பட்ட அந்த காவல் ஆய்வாளர் அவருடைய கையிலே இருந்த ஸ்ட்ரைக்கிங் போர்ஸினுடைய டீம் ஒரு 10 பேர் மட்டும்தான், 60-70க்கு மேற்பட்ட காவலர்கள் இருந்தார்கள், சில உயர் காவல்துறை அதிகாரிகள் இருந்தார்கள். அவர்கள் யாரும் இந்த லட்டி சார்ஜில் ஈடுபடலை. இந்த பெப்சி நிறுவனத்திடமிருந்து லட்சக்கணக்கான ரூபாயை கையூட்டு பெற்றுக்கொண்ட அந்த நிறுவனத்திற்கு தரகர் வேலை செய்கின்ற போராட்ட குழுக்களையும் என்ஜிஓக்களையும் பசுமை அமைப்புகளையும் பூவுலகின் நண்பர்களையும் தொடர்ந்து மிரட்டி வருகின்ற அந்த ஆலய அதிகாரியை நோட்டீஸ் அடித்தாலே நோட்டீஸை கிழிப்பதும் சுவரொட்டியை கிழிப்பதும் என்று தொடர்ந்து கம்பெனிக்காகவே கண்காணி வேலை செய்து வருகின்ற அந்த ஆய்வாளர் தனக்கு வழங்கப்பட்ட அந்த ஒரு 10 காவலரோடு திடீரென்று சரமாரியாக எங்கள் கட்சியினுடைய அனைவர் மீதும் ஒரு கொடூர கொலைவரி தாக்குதல் நடத்தினார்கள். அந்த கொலைவரி தாக்குதலில் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு காவேரி அவர்கள் மண்டை உடைக்கப்பட்டு 15 தையல்கள் அவர்களுக்கு போடப்பட்டிருக்கிறது, கையெலும்பு அடிபட்டிருக்கிறது, முதுகிலே காயம். என் கட்சியினுடைய பொருளாளர் திரு அக்ரம்கான் அவர்களுக்கு காயம். இவர்களை காப்பாற்ற முயற்சித்த எனக்கு என் மீது அடி விழுந்தது. என்னை காப்பாற்ற வந்த என்னுடைய பிஎஸ்ஓ அவர் மீது காயம் ஏற்பட்டிருக்கிறது. என்னை காப்பாற்ற வந்த என்னுடைய உதவியாளர் கோபி அவர்கள் படுபயங்கரமாக காயமுற்றிருக்கிறார்கள். அவர் வைத்திருந்த செல்போனை, என்னை அடிப்பதை படம் பிடித்த செல்போனை வாங்கி அந்த ஆய்வாளர் ரோட்டிலே வீசி அதை உடைத்தார். அதுபோன்று என்னை காப்பாற்ற முயற்சித்த எங்கள் தொழிற்சங்கத்தினுடைய மாநில தலைவர் சைது சிவா அவர்கள் காயமுற்றிருக்கிறார்கள். அதாவது ஆண்களே கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்டவர்கள் மண்டை உடைப்பட்டு கைகால் உடைப்பட்டு காயம் ஏற்பட்டிருக்கிறது. 15க்கு மேற்பட்ட பெண்கள் மிக மோசமான முறையில் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்கள் எந்தவித ஒரு சில தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலே கூட சாலை மறியல் செய்ததாக தவறாக இடம்பெற்றிருக்கிறது. ஒரே ஒரு விஷுவில் எந்த தொலைக்காட்சியாகவும் சாலை மறியல் செய்ததாக காட்ட முடியாது, காவல்துறையும் காட்ட முடியாது. அது தவறான செய்தி. எங்களை வண்டி வாகனங்களை ஏற்றி கைது செய்யுங்கள் என்று எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திலே வண்டி வர வரைக்கும் அமைதியாக உட்கார்ந்துருந்தாங்க. உங்களுக்கு வண்டியும் கிடையாது, வாகனமும் கிடையாது, சாப்பாடும் ஏற்பாடு பண்ணல, மண்டபம் ஏற்பாடு பண்ணல, கலந்து போங்கடா தேவடியா பயல்களை என்று அசிங்கமான வார்த்தைகளை தொட்டி அந்த காவல்துறை ஆய்வாளர் தான் லட்டி சார்ஜ் ஈடுபட்டார். ஆனால் உண்மையை விசாரிக்காமல் சில தொலைக்காட்சிகள் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர், காவல்துறை தடியடி நடத்தினார்கள் என்று சொல்கிறீர்கள். தவறு. அந்த தவற்றை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்கேயாவது நாங்கள் சாலை மறியல் செய்து இந்த பக்கம் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் இந்த பக்கம் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் நின்றிருந்தது போல ஒரு ஆடியோ வீடியோ விஷுவலை காட்டுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். காவல்துறையும் போலீஸும் கொடுக்கிற அப்படியே சில தகவலை சில ஊடக நண்பர்களும் ஒரு சில மாலை பத்திரிகையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அது உண்மையிலே வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. அப்படி எந்த சம்பவம் நடக்கவில்லை. எங்களை கைது செய்து 1000க்கு மேற்பட்டவர்களை கொண்டு போய் மண்டபத்தில் வைத்து உணவு கொடுப்பதற்கு அந்த காவல்துறைக்கு வக்கு இல்லை. வண்டி வாகனத்தை ஏற்பாடு செய்து எங்களை கைது செய்து கொண்டு போகிறதுக்கு வண்டி வாகனம் ஏற்பாடு செய்ய தகுதி இல்லை. அதனால் கலைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்களையும் பெண்களையும் ஓட ஓட விரட்டி கொலைவெறி தாக்குதல் நடத்தினார்கள். இந்த தாக்குதலை திட்டமிட்டு நடத்திய அந்த ஆய்வாளர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை அடங்கிய மனுவை காவல்துறை இயக்குனர் திரு டிஜிபி அசோக்குமார் அவர்களை சந்தித்து தந்திருக்கிறேன். அவர் என்னை தாக்க முயற்சித்தது, எங்கள் பொதுச் செயலாளர் தாக்கப்பட்டது, எங்கள் தொண்டர்கள் தாக்கப்பட்ட வீடியோ புகைப்படங்களும் இங்கே வந்திருக்கிற அனைத்து தொலைக்காட்சியிலும் வந்த செய்திகளையும் கூட அவரிடத்தில் இப்போ 1 மணி நேரமாக ஒவ்வொரு தொலைக்காட்சியினுடைய செய்திகளையும் ஒவ்வொரு பத்திரிகையினுடைய செய்திகளையும் என்னுடைய லேப்டாப்லேருந்து போட்டு எல்லாத்தையும் காமிச்சேன். டிஜிபி எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்தாங்க. தவறு நடந்திருக்கு, கண்டிப்பாக நான் உரிய நடவடிக்கை எடுக்கிறேன், நீங்கள் உங்கள் முற்றுகை போராட்டத்தை விலக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். தயவு செய்து நான் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறேன் என்று கூறியிருக்கிறார்கள். காவல்துறை இயக்குனர் அவர்களை சந்தித்து கொடுத்த மனுவின் மீது கண்டிப்பாக காவல்துறை இயக்குனர் நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறேன். அதனால் இன்றைய தினம் நடைபெறுகின்ற இந்த போராட்டம் தற்காலிகமாக தள்ளி வைக்கப்படுகிறது. அந்த தடியடியில் ஈடுபட்ட காவல்துறை ஆய்வாளர் மீதும் உடனடியாக இருந்த ஒரு சில காவல்துறை மீதும் அவரை தூண்டிவிட்டவர்கள் மீதும் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் வருகிற 30ஆம் தேதி வேலூர் மாவட்டத்தில் எங்கள் கட்சியினுடைய மாநில அவசர செயற்குழு கூடுகிறது. அந்த செயற்குழு கூட்டத்தில் அடுத்த கட்ட போராட்டத்தை குறித்தும் அடுத்த நடவடிக்கை குறித்தும் நாங்கள் முடிவெடுப்போம். இதற்கு இடையில் மாநில மனித உரிமை ஆணைய தலைவர் அவர்களை எங்களுடைய வழக்கறிஞர் குழு சந்திக்கிறது. டெல்லியிலே இருக்கிற இந்தியாவுடைய மனித உரிமை தலைவரையும் சந்திக்க இருக்கிறது. சட்ட ரீதியாக நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுக்க இருக்கிறோம். நிச்சயமாக நம்முடைய காவல்துறை இயக்குனரே ஒரு நல்ல தீர்ப்பை தருவார் என்று எதிர்பார்க்கிறோம். இல்லை என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய பாணியில் நீதிமன்றத்தை நாடி நல்லது ஒரு நீதியை பெறுவோம் என்று நம்பிக்கையோடு இருக்கிறேன்.
எங்களுடைய செய்தியை இந்த ஊடகத்தின் வாயிலாக எங்களுக்கு ஏற்பட்ட இந்த தாக்குதலை, இந்த கொலவெறி தாக்குதலை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்த அனைத்து ஊடகத்திற்கும், அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். 1 கோடி லிட்டர் தண்ணி எடுப்பது குறித்து, அது தடை செய்வது குறித்து தமிழக அரசிடம் முறையிடுவீங்களா, மனு கொடுப்பீங்களா? கண்டிப்பாக இந்த போராட்டமே தமிழக அரசுக்கு டைம் கொடுத்து தான் 1 மாதத்துக்கு முன்னாடியே நான் அறிவித்தேன். மாண்புமிகு முதலமைச்சர் அலுவலகத்திற்கும் இதற்கு உரிய மனுவை நான் அனுப்பியுள்ளேன். இன்னும் சொல்லப்போனால் இந்த போராட்டத்தை நான் எந்த நம்பிக்கையோடு நடத்தினேன் என்று சொன்னால், மீத்தேன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், முதலமைச்சர் கடிதம் கொடுத்தேன், இன்னைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கெயில் நிறுவனத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினேன். முதலமைச்சர் என்னை அழைத்து பேசி அதுக்கு சீஃப் செக்ரட்டரி தலைமையில் ஒரு குழுவை நியமனம் செய்து அதை தடுத்து நிறுத்தினார்கள். அதே போன்று வேட்டி கட்டியவர்களுக்கு அனுமதி இல்லாத கிரிக்கெட் கிளப்பிலேயே தாக்கப்பட்டதை குறித்து வழி அனுப்பப்பட்டதை பற்றி நான் போராட்டம் நடத்தினேன். உடனடியாக எங்களை அழைத்து பேசி அதை தடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் 2 ஆண்டு கடுங்காவல் சட்டத்திலே கைது செய்யப்படுவார்கள் என்று சொன்னார்கள். ஆக என்னுடைய அறிக்கைக்கும் என்னுடைய போராட்டத்திற்கும் முதலமைச்சர் மதிப்பு தந்து வருகிறார் என்கிற அடிப்படையில் தான் நான் ஜனநாயக போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆக முதலமைச்சர் நிச்சயமாக மதிப்பளித்து கங்கை கொண்டானில் இந்த கொக்கோ பெப்சினுடைய நிறுவனம் தாமிரபரணி ஆறுக்கு தண்ணி உறிஞ்சி நிறுத்துவதை தடுத்து நிறுத்துவார் என்று நம்புகிறேன். அவர் தடுத்து நிறுத்தவில்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் தொடரும்.